பாப்பா ஆமா இது பாப்பாடி பாப்பாடி அண்ணா டேனி ப்ரோ பாப்பாடி ப்ரோ விநாயகர் நம்ம லோகேஷ் அண்ணா லோகேஷ் ப்ரோ லோகேஷ் ப்ரோ கொடுத்தது பிள்ளையார் செம்ம டயர்டு ஏகப்பட்ட கிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நன்றி, மிக மிக நன்றி. அதாவது வெட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரிசப்ஷன் அதோட 100 மடங்கு வந்து அதிகமாக எக்கச்சக்கம். ஸோ சேம் அதே மாதிரி தான் 2500 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வந்தது 6000 மக்கள். சாப்பிட்டவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 4500 பேர். ஸோ 2500 சொல்லி 4500 பேர் சாப்பாடு ரெடி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. எங்களோட மாணிக்கம் கேட்டரிங் மாணிக்கம் அங்கிளுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ அங்கிள். ஸோ பிரபுவனாக்கும் சரி தேங்க்யூ. ஏன்னா 2500 மெம்பர்ஸ்க்கு அவங்க குக்கிங் பண்ணிட்டாங்க மாமா. பேலன்ஸ் இன்னும் ஒரு 3000 பேர் வந்திருக்காங்களே எக்ஸ்ட்ரா, ஐ மீன் 1500 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆன் த ஸ்பாட் லைவ் குக்கிங் பண்ணாங்க. நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு இப்போ 15 பேருக்கு சமைச்சோம், எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் வந்துட்டாங்களே ஒரு நிமிஷம் திக்குமு காடிடுவோம், தலையை சொல்லுவோம். ஆனால் 2000 பேருக்கு அவங்க வந்து லைவ் குக்கிங் பண்ணாங்க. சாப்பாடு சமைச்ச மேனிக்குமே இருந்துச்சு. கடைசி பந்தி நாங்க உட்கார்ற வரைக்கும் கூட சாப்பாடு சுட சுட எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. எந்த ஐட்டம்ஸும் மிஸ் ஆகல. கத்திரிக்காய் அந்த இதுல இருந்து பிரியாணி, ரசம், ஒயிட் ரைஸ் வரைக்கும் ஃபுல்லாவுமே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1000 முட்டை வாங்குறதுக்கு அலைஞ்சாங்க ஃபுல்லா. அப்படியே சண்டே ஈவினிங்ல கிடைக்காம அலைஞ்சு உடனே வாங்கிட்டு வந்து லேட் ஆகுதுன்னு நினைக்கும் போது யாராவது ஆபாயில் வேணுமோ ஆஃப் பாயில், ஆம்லேட் ஆம்லேட், ஸோ அந்த மாதிரி அடிச்சு தட்டாங்க. ஆமா, ஏன்னா அது போட்டுக்கிட்டே இருக்கணும்ல ஆம்லேட் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாணிக்கம் அங்கிள். அவ்வளோ வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டது, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, வயிறும் மனசு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கணும் தான் வாழ்த்திட்டு போனாங்க. அதே மாதிரி அவ்வளோ கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம டெக்கார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சீட் கெப்பாசிட்டிஸ், அது மாதிரி ஸ்டேஜ் விஷயம் எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணிடுறாங்க. அது மட்டும் அன்பா வந்து எங்களுக்கு வாழ்த்து தெரியும். இவ்வளோ கிஃப்ட்ஸு, இவ்வளோ அன்பு எல்லாத்தையும் எங்களுக்காக கொடுத்த வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக பெரும் நன்றி. செலிபிரிட்டிஸ்ல இருந்து, எங்க கூட பழகும் நண்பர்கள்ல இருந்து, அன்பர்கள்ல இருந்து அனைவரும் வந்திருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அது ரொம்ப சாதாரண விஷயமா நன்றி மட்டும் பத்தாது சொல்ல போனா. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணிருச்சு. நாங்களே எதிர்பார்க்காத எங்கள் திருமணம் இந்த மாதிரி நடக்கும்ன்றது அதான் சொல்ல விதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் அந்த விதியை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கு மிக பெரும் நன்றி. வெரி எமோஷனலா இருக்கு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பெயினூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ் ரிசப்ஷன் லைவ் கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் கமெண்ட் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஃபுல் ஈவெண்ட் வந்து சில பேர் பார்க்க முடியல, நீங்க அவங்க எல்லாருக்குமே லைவ் கொடுத்துருந்தாங்க. அதான் மாமா சொன்ன மாதிரி டெக்கார், அவங்க டெக்கார்னு இல்லை, ஃபுல் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி A to Z பார்த்தது வந்து ஸ்மார்ட் டெக்கார்ஸ் மட்டும்தான். அருளண்ணா அண்ட் இலக்கியா அக்கா. கேட்ரிங், ஆமா, கேட்ரிங்ல இருந்து உட்கார்ற சேர்ஸ் வரைக்கும், நாங்க என்ன ஃப்ளவர்ஸ் மாலை எப்படி வரப்போகுது எல்லாத்தையும் பார்த்தது வந்து அருளண்ணா இலக்கியா அக்கா. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்ல முடியாது, லவ் யூ தான். தேங்க்ஸ் சொல்லி நான் வேற ஆள் ஆக்க விரும்பல, லவ் யூ தான். அதை தாண்டி எங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணது வந்து என்னோடது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்வீடி த்ரேட்ஸ். அவங்க வந்து ஒரு 25 நாள் அந்த சாரி பிளவுஸ் ஒர்க் பண்ணாங்க. மாமா அது வந்து மிஸ்ஸாஜ் பண்ணியிருந்தோம், மாமாக்கும் டேடிக்கும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் எங்க டீமே வந்து பின்னாடி ஒரு பெரிய டீம் இருந்துச்சு. ஐஸ்வர்யா போட்டோஸ், நீங்க பாக்குற போட்டோஸ் வீடியோஸ் இவ்வளவு அழகா வருதுன்னா அதுக்கு பெரிய காரணம் ஐஸ்வர்யா போட்டோ. ஏன்னா அந்த லைவ்ல சம்பவம் மேல சம்பவம் இருந்துச்சு போட்டோகிராஃபர்ஸ். ஏன்னா போட்டோ எடுக்க முடியல, இப்படி சூழ்ந்துட்டாங்க எல்லாரையுமே. அதை தாண்டி போட்டோகிராஃபர் கேமரா மாதிரி இப்படி மேல வந்து கிளிக் பண்ணிட்டு ஓடிட்டு போனாரு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கத்திட்டாரு ப்ரோ, எத்தனை ஜிபி ப்ரோ இன்னும் ஆகும் அப்படின்னு. ஏன்ற ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ, வந்துட்டே இருக்காங்க ப்ரோ, என்னால முடியல ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஏன்னா அவங்களுக்குமே இவ்வளவு பெரிய ஈவென்ட் வந்து இப்படி பாக்குறதுன்றது அவங்களுக்கு புது அனுபவம். எங்களுக்கு ஒரு புது 20 பேர் போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் வந்து 20 பேர் இருந்தோம், நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. அதாண்டி பெயின்லூட்ஸ்லயும் இருந்தாங்க, அவங்களால சேர்ந்துமே அதை மேனேஜ் பண்ண முடியல. ஸ்டேஜ் உடைஞ்சு திருப்பியும் பாதியிலே ஸ்டேஜை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பனால எவ்வளவு கடுப்பானது தெரியுமா? லைவ்ல பாத்துருப்பாங்க அநேகமா நிறைய பேர். என்னன்னா ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 feet தான் போட்டுருது, ஏன்னா ரொம்ப ஹைட்டா வேணா ஒரு 2 feetல போட்டுக்கலான்னு. இது கூட்டம் அதிகமா இருந்தனால பவுன்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம், பட் பத்தல. ஏன்னா மதுரையில வந்து ஒரு 15 பேர் பவுன்சர்ஸ் போட்டிருந்தோம். சரி, இங்கே 25 பேர் போட்டா போதும்னு நினைச்சோம். பட் 25 பேர் பத்தாதனால ஸ்டேஜ்ல எல்லா மக்களும் மொத்தமா ஏறிட்டாங்க. ஏறும்போது என்ன ஆச்சுன்னா ஸ்டேஜ் வந்து அமுங்கி கீழே இறங்கிருச்சு.
அது இறங்கிட்டே இருக்கு ஸ்டேஜ். இது என்னன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம 2 கர்ப்பிணி பெண்கள், நிறமாத கர்ப்பிணி பெண்கள். ஆமா 2 பேருமே ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நட்பு. இவளுக்கு இன்னொருத்தவங்க பெரிய நெருங்கின நட்பு. அந்த அக்கா பேர் என்னது? இவங்க சீரியல் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அக்கா, அக்கா. ஸ்ரீதேவி அக்கா. அதுக்கப்புறம் இவங்க ஸ்ரீதேவி அக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறமாத கர்ப்பிணியா இப்பதான் வந்தாங்க. அவங்க வளகாப்பு முடிஞ்சிச்சு ஆமா. 20th. வளகாப்பு முடிச்சு அப்படியே நேரா வந்துட்டாங்க. ஸோ அவங்கள நம்ம சேஃபா அனுப்பணும் அந்த கூட்டத்துல. ம். ஸோ இது எல்லாமே ஒரு பொறுப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கொஞ்சம் கிரவுட் ஒரு 100 பேர் மொத்தமா கூட்டம் கூடுனாலே பயவுல மயக்கம் போட்டு விழுந்துருவா. சொல்லப்போனா எனக்கு வெட்டிங் முன்னாடி எனக்கு பெரிய வேலை என்னன்னா, மாமா கூட எங்க வெளிய போனாலும் மயங்கி மயங்கி விழுந்துருவா. இவள தூக்கிட்டு வரது தான் எனக்கு பெரிய வேலையாவே இருக்கும் அப்போ. ஸோ அதே மாரி நடந்துருமோ அப்படின்னு வச்சு பயந்துட்டு இருந்தேன். அதே மாரி நான் கோவப்பட்டு நான் கத்தி, "இல்ல இறங்குங்க. சொன்னா கேளுங்க, இறங்குங்க. ஸ்டேஜ் விழுந்துரும், அது விழுந்துரும்." ஏன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு கெட்ட சகுனம் அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுல ஆமா ரொம்ப கண்டிப்பா. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோபம் அப்போ வெளிய வந்துருச்சு. நிறைய பேர் ஆமா. கேட்டாங்க, "கார்த்தியா இது கத்துறது?" அப்படின்ற மாரி. என்னதான் மாப்பிள்ளை, பொண்ணா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம குடும்பம், நம்ம நண்பர்கள், சேஃப்டின்னு பார்க்கும்போது வந்துன்னா, மாப்பிள்ளையா இருந்தா என்னான்ட்டு வேட்டிய மடிச்சுக்கிட்டு வந்துரும். ஏன்னா நம்மலாம் கேப்டனோட வாரிசுகள். ஸோ துண்ட எடுத்து அவர் எப்படி சுத்துவாரோ, அது மாரி ஆமா. நேத்து மாலைய தூக்கி இப்படி ஓரமா வச்சுட்டு போயிட்டேன். தள்ளு, தள்ளு, தள்ளு. இல்ல இறங்கு. கிரவுட நிப்பாட்டு. இந்த பக்கம் ஏத்துங்க. இந்த பக்கம் இறக்குங்க. இத இப்படி பண்ணுங்க. இத பண்ணுங்க. பவுன்சர்ஸ் எல்லாம் வாங்க. நான் சொல்றபடி கேளுங்க அப்படின்னுமே பவுன்சர்ஸ் நிக்கிறாங்க. மாப்பிள இப்படிலாம் நீங்க வந்து இறங்கி வரக்கூடாதுன்றாங்க. அப்படிதான் வருவேன். நீங்க வாங்க நான் சொல்றத கேளுங்க. நீங்க வேலை பார்க்கலாம். நான் வேலை பார்ப்பேன். ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொல்லி, ஆமா. அவ்வளோ பெரிய ஒரு சம்பவமே நடந்துருச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க அத லைவ்ல பார்க்கலாம். இப்ப மயக்கம் போட்டதையும் லைவ்ல பார்க்கலாம். ஸோ அந்த மாரி இருந்துச்சு. ஒரு ஸ்வீட்லாம் குடுத்து கொஞ்சம் சரி பண்ணோம். தென் அதுக்கப்புறம் எங்களோட மாலை வந்து நெறைய பேர் அழகா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. ஏன்னா ரிசப்ஷனுக்கு என்கேஜ்மென்ட்க்கு என்கேஜ்மெண்ட், என்கேஜ்மென்ட் மாலை வந்து பார்த்தீங்கன்னா, ஹல்தி, அதுக்கப்புறம் 23ஆம் தேதி முன்னாடி நாள் நாங்க சங்கீத்ல போட்டிருந்தது, வெட்டிங் அன்னைக்கு போட்டது, தொண மாலை அண்ட் ரிசப்ஷன் எல்லாமே பண்ணது வந்து petals.com ராகுல் அண்ணா. அ அவருக்கே ஒரு புது அனுபவம். ஏன்னா, அவர் சொன்னாரு, "ஏன்னா மீதி கல்யாண மாப்பிள்ளைலாம் வருவாங்க. இந்த மாப்பிள்ளை இந்த மாலை மாரி பண்ணி தாங்க" சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா, நீங்க மாலையில என்ன பூ இருக்கணும், அந்த பூ எப்படி இருக்கணும், மாலை எவ்வளோ லென்த் இருக்கணும், எவ்வளோ திக் இருக்கணும்னு பார்த்து பார்த்து பண்றீங்க. நீங்க வந்து என்ன சொல்றது? நீங்க வித்தியாசமான பிரைட் அண்ட் க்ரூமா இருக்கீங்க அப்டின்னாரு. ஏன்னா, நாங்க என்கேஜ்மென்ட் போட்ட மாலை வந்து ரிப்பீட்டட் ஆயி எங்க வெட்டிங்ல வந்திருக்காது. வெட்டிங்க்கு போட்ட மாலை வந்து வேற எங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாரி ரிசப்ஷனுக்கு ரிச் அண்ட் ராயலா சிம்பிளா இருக்கணும்னு பார்த்தோம். அந்த மாலை ரிப்பீட் ஆயிருக்காது. எல்லா மாலையுமே சிம்பிளா தான் ஸோ இருக்கும். என்னன்னா, என்கேஜ்மென்ட் மாலை வந்து நெறைய பேர் பாத்துக்கிட்டாங்க. என்ன இவ்ளோ சிம்பிளா போட்டிருக்கீங்கன்னு. மல்லிகைப்பூ மாலை, 2 தாமரை. தாமரை மல்லிகைப்பூ மாலை அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளா ஒயிட் அண்ட் அந்த ரோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால, காம்பினேஷன். அதுக்கப்புறம் இது மதுரையில அந்த முதல் நாள் சங்கீத் என்று சொல்லப்படக்கூடிய ரிசப்ஷன். ரிசப்ஷன் மதுரை ரிசப்ஷன். சங்கீத் பாட்டு பாடி டான்ஸ்லாம் பண்ணி ஃபன் பண்ணலாம்னு நெனச்சோம். ஆனா வந்த கூட்டத்துல நாங்க அது எதுவுமே பண்ண முடியல. முடியலைங்க. ஸோ அங்கேயும் கூட்டம். அது மதுரையில ஒரு ரிசப்ஷன் மாரி தான் இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு. ஸோ அதோட மாலையும் வந்து பாத்தீங்கன்னா, அது என்ன கலர் மல்லியில வந்து ரெட் மல்லியில வந்து ராப்பிங் அ ஆமா. ரெட் ராப்பிங் ரெட் குடுத்துருந்தோம். ராப்பிங். ரெட் ராப்பிங் தான் குடுத்துருந்தோம். மல்லிகைப்பூ மாலை நடுவுல வந்து ரெட் கலர் ராப்பிங் பண்ணி ஏன்னா, ஃபுல் ஒரு அண்ட் இது. ஃபுல் அவுட்ஃபிட் வந்து சில்வர் அண்ட் கிரே போறதுன்றதுனால, ஸோ ரெட் ராப்பிங் குடுத்தோம்னா, அந்த இடம் மட்டும் அழகா தெரியும்னு ரெட் ராப்பிங் கண்டிப்பா. குடுத்துருந்தோம். அதே மாரி கல்யாண மாலை. ஸோ அதுவும் நீங்க பாத்துருப்பீங்க. அது மாரி ரொம்ப ஆரஞ்சு கிராண்டா. கோல்டு ஆமா. ஷேட்னால நாங்க வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் போயிருந்தோம். ஆமா. ஃபுல் ராப்பிங் பண்ணி ரெட் அண்ட் அதுலயும் உள்ள மல்லிகைப்பூ மாரி ஆமா தான் இருக்கும். மல்லிப்பூ, தென் அதுக்கப்புறம் இப்ப இந்த இங்க சென்னை ரிசப்ஷன். ஸோ கிரைசாந்திமம், என்னது? கிரைசாந்திமம், கிரைசாந்திமமா? சாந்திமம். எனக்கு பூ பேர்லாம் அங்கங்க தெரியல. இருக்கிறது. பட் அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஜிப்ஸி பூவோட மிக்ஸ் பண்ணியிருந்தோம் மிக்ஸ் நம்ப. பண்ணி. ஸோ அந்த மாரி மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி. இன்னொரு விஷயம்னா கூட்டத்துக்குள்ள அவர் வந்திருந்தாரு. ஆமா. எனக்கு வந்து அவர் ரொம்ப நேரமா நிக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நான் நில்லுங்க, நில்லுங்க. யாருங்க நீங்க? வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. நான் கூப்பிடுறேன் இருங்க அப்படின்ட்டு. "கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோன்னாரு. ப்ரோ ஒரு 5 மினிட்ஸ் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. அந்த ஒரே நிமிஷம் லைட்டா முதுகு வலிக்குது. உட்கார்ந்து எந்திரிச்சுக்கிறேன்ட்டு உட்கார்ந்து முடிச்சுட்டு எந்திரிச்சதுமே வந்தாரு. வாங்க ப்ரோ உங்கள பார்த்த மாரியே இருக்கு. எங்க பார்த்தேன்னு தெரியலையே ப்ரோ. எனக்கு இவ்வளோ பேர் ஒரு நிமிஷம் வந்தமே எனக்கு இது மைண்டே இதாயிருச்சு." அப்படின்னுமே அவரே சொல்றாரு. "நான் தானே மாலை பண்ணி குடுத்தேன் ராகுல்" அப்படின்றாரு. எனக்கு அல்லு இல்ல. அவரும் என்ன சொல்றாருன்னா, "இப்பதானே நான் ஃபோட்டோ எடுத்தேன்." "அம்மா நான் இப்பதாம்மா வரேன்." "ஓ சாரி இப்பதான் வரீங்களா? வந்து எடுங்கன்னு" ஒரு மாரி அந்த கிரவுட்ல அக்காமடேட் பண்ண முடியல. ப்ரோ நான் தாங்க அந்த மாலை ஐயய்யோ! அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. நீங்க தான் முதல்ல வரணும். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ராகுல் ப்ரோவுக்கு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. பெரிய பெரிய சாரி அண்ட் பெரிய பெரிய தேங்க் யூ. அவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நெறைய பேர் கிரவுட் வந்ததுல ஒரு தடவ பார்த்துறதுல எனக்கு நல்லா தெரிஞ்சவங்கள இவங்க யாரு? இவங்க பேர் என்னன்றது தெரியாம போயிடுச்சு. ஒ வராங்க இவங்க மயில்சாமி அப்பாவோட ஒய்ஃப் அம்மா வராங்க. வந்தோனே, "வாங்க, வாங்க. வணக்கம். வாங்க, வாங்க. இல்லங்க ஃபோட்டோ எடுப்போம் எடுத்துட்டு இருக்கேன்." கொஞ்ச நேரத்துல யுவன் வரான். யுவன் வந்தோனே, "ஏன்டா அம்மாவ கூட்டு வரலன்ற?" "நான் நிக்கிறது யாரு?" அப்படின்றியான்.
திருப்பி வந்து, ஐயோ ஆமா ஆமா சாரிம்மா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி ஆச்சு. So, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நிறைய இதாச்சு. ஏன்னா ஆமா அவ்வளவு க்ரௌடு நம்ம திடீர்னு பார்த்தோமே அந்த மாதிரி விஷயம். ஆமா பட் அதுக்குள்ள மேனேஜ் பண்ண எங்களோட பிரைட் அண்ட் க்ரூம் டீம்ஸ், எஸ் அப்புறம் மாமா, அக்கா. ஸோ எனக்கு எனக்கு என்ன பொறுத்தவரை எப்படின்னா, மாமா வந்து இவ்வளோ நேரம் நின்று ஓடி ஆடி இவ்வளோ கஷ்டப்பட்டது வந்து ஏன்னா நீண்ட நாளுக்கு அப்புறம், அதாவது இன்னைக்குதான் இவளோட இது வயசுக்கு வந்து வயசுக்கு வந்தது சடங்குக்கு அப்புறம் அவ்வளோ ஓடி திரிஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அது மறக்க முடியாத ஒரு விஷயம். ஆமா நிறைய பிளான் பண்ணியிருந்தோம் டான்ஸ் எல்லாம், ஒரு சர்ப்ரைஸ் டான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதெல்லாம் பண்ண முடியாமலே போயிடுச்சு. ஏன்னா டைம் கன்சர்ன் பண்ணி நம்ம வந்து ஈசிஆர்ல வைக்கல. ஈசிஆர்னா நம்மளுக்கு வந்து 12:31 வரைக்கும் அங்க அலவுடு. பட் நம்ம பண்ணது இங்க வந்து வலசரவாக்கம் எஸ்பிபி கார்டன்றதுனால, ஸோ சுத்தி ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியானால நம்மளுக்கு 10:30 வரைக்கும் தான் ஆடியோ பெர்மிஷன். நம்மளுக்காக ஒரு 11, 11:30 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கு மேல போலீஸ் ஆஃபீசர் வந்து வயரை பிடிங்கி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. பண்ண முடியாது. நான் சாங் பாதி ஆடி நான் சொல்றேன், சார் 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 ஒரு 10 நிமிஷம் சார், ஒரு சர்ப்ரைஸ் டான்ஸ் சார். 10 நிமிஷம் தான் மேடம்னாரு. கரெக்டா 10ஆம் நிமிஷத்துல புடிங்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா 12 நிமிஷம் பாட்டு வச்சிருந்தாங்க. 10ஆம் நிமிஷம் பாட்டு புடிங்கிட்டு போயிட்டாரு. மேம் 10 மினிட்ஸ் வந்து புடிங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன மைக்க வச்சுட்டு நாங்களே பேசி ஜாலியா விளையாண்டு அப்படிதான் போச்சு. அந்த மாதிரி ஆச்சு. அண்ட் டு த கார்டன் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க சொன்ன மேக்ஸிமம் க்ரௌட் வந்து 3000, 5 வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்தது 6000 பேரு. ஆனா 6000 பேரையும் நாங்க அகாமடேட் பண்ணி ஃபுட்டு பாதி இங்க பாதின்னு பிரிச்சு வேலட் பார்க்கிங் எல்லாமே அவங்க அகாமடேட் பண்ணி அவ்வளோ கோஆபரேட்டிவா பண்ணது வந்து அட் டயத்துல 800 கார் வந்துருக்கு. ஆமா 800 கார்ஸ். 800 கார்ஸ் வந்து அவங்க பார்க் பண்ணிருக்காங்க வேலை பார்க்கர்ஸ். ஏன்னா கெப்பாசிட்டி வந்து 600 வரைக்கும் தான். பட் எக்ஸ்ட்ரா 200 பக்கத்துல ஒரு கிரவுண்ட் அந்த டைம்ல டக்குன்னு பேசி அங்க ஒரு 200 கார்ஸ் வேலட் பார்க்கிங், அதுவும் வேலட் பார்க்கிங் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அவ்வளோ சப்போர்ட். டிரைவர்ஸ் அப்புறம் 360 டிகிரி கேமரா எல்லாம் வச்சு ஏதோ ஒரு இது பண்ணாங்க. அதே மாதிரி மிரர் போட்டோ போட்டோகிராஃபி எல்லாம் வச்சிருந்தாங்க. பட் நான் பார்க்கவே இல்லை. நாங்க 2 பேருமே பார்க்கல. ஆமா. சோ அதெல்லாம் நல்லா ஃபன்னா ஏதோ நிறைய டிஜேஸ் அப்புறம் டிஜே அலெக்ஸ் ப்ரோ அண்ட் என்ன சொல்றது ஃப்ளவர்ஸ் கொடுத்த பிளாசம் எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாம உங்கள் பாண்டிய மணியர்கள் உங்க அனைவருக்கும் பெரிய நன்றி. எஸ். பிகினர்ஸ்ல பார்த்த அனைவருக்கும் பெரிய நன்றி. நன்றி சொல்லிட்டே போலாம். அடுத்த கட்டம் என்ன பண்றது? பத்தாது. நன்றி பத்தாது. அண்ட் இவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்கு. இதோட ஆல்ரெடி அன்ராப்பிங் வந்து நீங்க பிகினர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இன்னும் குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் இருந்தா அதோட அன்பாக்சிங் எல்லாமே நாங்க வந்து பாண்டியம்மல்ல போடுறோம். சேனல்ல பண்றோம். எஸ். நான் இன்னும் என்னோட டீம் வந்து நிறைய பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, மேம் எப்படி பிளான் பண்ணீங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்க, எப்படி டீம் வச்சிருந்தீங்க, யாரார்கிட்ட என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணி கேட்டீங்க. ஸோ அதெல்லாமே நான் ஒரு தனி வீடியோ, ஒரு லென்த் வீடியோ ஃப்ரம் என்கேஜ்மெண்ட், ஹல்தி, சங்கீத், வெட்டிங் டில் ரிசப்ஷன் இந்த 5 ஈவெண்ட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுக்கேன். ஸோ அதுக்கு நான் என்ன லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ லிஸ்ட்டு தான் லைட்டாக ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஆனால் பெரிய லிஸ்ட்டாக போச்சு. அப்புறம் உங்களுக்கு டைம் நம்மளுக்கு டைம் கன்சர்ன்றதுனால ஸோ அதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், எப்படி ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துன்றதை நான் தனியாக சொல்கிறேன். நான் நேற்று நிகழ்வுல ஒரு நபருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நேற்று காலையில் 6 மணிக்கு நான் எழுந்திரிச்சேன். நைட் வந்து அதுக்கு முதல் நாள் வந்து 3 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. 3 மணி தான் தூங்கினேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சு அம்மாவை போய் பிக்கப் பண்ணிட்டு வரது, அப்புறம் எங்கள் பெரியவா பிக்கப் பண்ணிட்டு வரது, மதுரையில் அந்த நண்பர்கள்லாம் இங்கே நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சரியாக தூங்கலை. செம்ம டயர்டு. வெயில் வேறையா, வெயிலில் வர அலைஞ்சு தெரிஞ்சது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா டொங்கின்னு உட்காந்துருக்கும் போது தான் செல்டன் வந்தாப்புல அழகா மேக்கப் அழகா மேக்கப் பண்ணி விட்டாரு. அந்த டயர்ட்னஸ் தெரியாம. ஆனா இருந்தாலும் நீங்க ஸ்டேஜ்ல பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை கண்ணு ரொம்ப பிளிங்க் பண்ணிட்டே இருந்தேன். ஏன் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இப்படி பிளிங்க் பண்ணிட்டே இருந்தோமே. என்னால முடியல. ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, ப்ரெஷர் ஆயிடுச்சு. அப்புறம் பேக் பெயின் வர வந்துருச்சு நின்றதுல. ஸோ ஏதோ சம்திங் ஷூ வந்து சரியா வாங்காம விட்டேன் போல. எல்லாத்தையும் இல்லைன்றது இல்லைங்க, ஷூலாம் நல்லா தான் சூப்பரா வாங்கணும். இவருக்கு வந்து கடந்த ஒரு 3 மந்த்ஸா ரெஸ்ட் இல்லைங்க 2 பேருக்குமே. அதுவும் இல்லாம இவர் முன்னாடி அந்த ரிசப்ஷன் அன்னைக்குமே மார்னிங் 6க்கு போனாரு. வெட்டிங் அன்னைக்கு முன்னாடி நல்லா 2 பேருமே தூங்கல. கல்யாணம் காலையில வந்து நான் 5 மணிக்கு ரெடி ஆகணும். முன்னாடி நாள் 2:30 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு படுக்கிறோம். 1.5 மணி நேரம் எங்களுக்கு தூக்கம் இல்லை. அது இப்படி பாடி இப்படி சாச்சு ரெஸ்டிங் பீரியட் தான். தூங்குது டீப் ஸ்லீப் கூட 2 பேருமே நாங்கள் போகல. ஸோ அவ்வளோ ஹெக்டிக்காக ஓடணும். அதனாலே அவருக்கு பேக் பெயின் வந்துச்சு. எனக்கு வந்து காலெல்லாம் நரம்புலாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய வேலை. ஆனால் இதெல்லாமே மேனேஜ் பண்ணி அழகாக செல்டரை நான் லுக் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 5 ஈவெண்ட்ஸுமே அவர் தான் பண்ணியிருந்தார். ஃப்ரம் என்கேஜ்மெண்ட்லேருந்து ரிசப்ஷன் வரைக்கும் 5 ஈவெண்ட்டுமே காலையில் 4 மணியாக இருக்கட்டும், 3 மணியாக இருக்கட்டும், நைட்டு விடுறது 2 மணியாக இருக்கட்டும், அவர் இந்த ஒரு மாதம் எங்க கூட தான் இருந்தார். ஸோ இதை தாண்டி ரிசப்ஷனுக்கு அவ்வளோ வேலை பலகளை தாண்டி மீறி வந்த எங்கள் ஆண்டவர் கமல் சாருக்கு மிகப்பெரும் நன்றி. தென் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு மிகப்பெரும் நன்றி. சூரி மாமா, சூரி அண்ணா, இப்படி சொல்லணும்னா எல்லாருமே, மினிஸ்டர் சார் வந்திருந்தாரு, மாசு ஐயா அவருக்கு மிகப்பெரும் நன்றி.
அப்புறம் வீடியோ கால் மூலமா எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்ச நயன்தாரா மேம், அப்புறம் ஃபோன் ஆமா கால் மூலமா வாழ்த்து தெரிவிச்ச எங்கள் தளபதி விஜய் அவர்கள். ஆமா இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நாங்க எல்லாருமே வந்து நன்றி இதை சொல்லிட்டே தான் தாண்டி இருக்கோம். பெரிய நன்றி யாருக்கு தெரியுமா? எங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான். ஆமா அம்மா, அப்பா, அம்மாச்சி. ஏன்னா எங்களுக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ண யாரும் அவ்வளோ ஆள் இல்லை. நாங்கள் 5 பேருமா ஓடணும். ஊர்ல வேலைன்னா அம்மாச்சி மட்டும் தான் பார்க்கணும். சென்னையில வேலைன்னா அம்மா அப்பா மட்டும் தான் பார்க்கணும். இதை தாண்டி பொண்ணு மாப்பிள்ளையா நாங்கள் இப்படி உட்கார்ந்தோமா கிடையவே கிடையாது. எங்க வேலைகளை, எங்க ட்ரெஸ்ஸு, எங்க வீட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் தான் பண்ணோம். இவங்க 3 பேருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா தான் பிள்ளைங்க ஆசைப்பட்டதை தாண்டி அதை 4 மடங்குக்கா இன்னைக்கு கல்யாணம் ரிசப்ஷன் வரைக்கும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. எல்லா மாமா சைடு அம்மாச்சி சைடு ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல அப்பா சைடு ஃபேமிலியா இருக்கட்டும், இப்படி ஒரு கல்யாணமா அப்படின்னு எல்லாரும் பேசுனதுக்கு இவங்க 3 பேர் மட்டும்தான் காரணம். அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ மட்டும்தான். அதை தாண்டி ஃபேமிலி சர்க்கிளா சித்தப்பா, பாலாஜி அண்ணா, பிரதிபா அக்கா, கிம்மி எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ திட்டு, சரியான திட்டு, சண்டை போட்டோம் எல்லார்ட்டையும். ஆனா அதை பொருட்படுத்தாம என் மாப்பிள்ளை தானே திட்டுறான், என் பொண்ணு தானே, என் தங்கச்சி தானே திட்டுறாங்கன்னு அடுத்த நிமிஷமே இதை மறந்துட்டு என் மாப்பிள்ளை சொன்னா அடுத்த நிமிஷம் வேலைக்கு போறா இருக்கட்டும், இல்ல மாமாவா தங்கச்சி சொன்னாங்க அடுத்த நிமிஷம் அதை மூவ் ஆன் பண்ணி போனாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். நன்றி அண்ட் மற்றும் சாரி ஆல்சோ. ஆமா சாரி எதுக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இப்படிதான் திட்டுவோம், சொல்லிடுறோம். அப்படிதான் திட்டுவோம், இனிமேல் திட்டுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ பெரிய நன்றி. இறைவனோட அருள்ல மிக பிரம்மாண்டமே வந்துட்டு இருந்துச்சு. கார்த்திக் இந்திரஜா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நடந்தது. கார்த்திக் இந்திரஜா கல்யாணம் முடிஞ்சது. பட் இன்னும் நீங்க ஒரு 10 நாளைக்கு எங்க வீடியோ பார்த்துட்டே தான் இருப்பீங்க. 10 நாள் இல்ல, இன்னும் ஒரு 20 டேஸ்க்கு பார்த்துட்டே தான் இருக்கு. வேணா நிறைய வீடியோஸ், நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா வரும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் யூடியூப் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். எனக்கு இப்பதான் கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீயா இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வீடெல்லாம் செட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே யூடியூப் கண்டென்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், பிளான் பண்ணலாம், அடுத்து கேரியர் வைஸாக என்ன மூவ் பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் பிளான் பண்ண போகிறோம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஸோ இது வரைக்கும் எங்களை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ இதுக்கப்புறமும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஹக்ஸ். தேங்க்யூ. என்ன மாமா சொல்லணும்? லைக்